இப்போ வர படம்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கு. சரி, டாக்ஸிக்காக இருக்கா? வர படம்லாம் டாக்ஸிக்காக இருக்கா? அர்ஜுன் ரொட்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க, யாராவது அதை பார்த்தீங்களா? சரி, இவ்வளோ நாள் டாக்ஸிக் இல்லாத படமாக பார்த்தீங்கல்ல, சரி இதுக்கு மேலே டாக்ஸிக் படமாக பார்த்து பழகிக்கங்க. ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. படத்தோட பேரே கேவலமான கதை, அக்லி ஸ்டோரி. படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே கேவலமான கதை தான் இந்த கதை. இந்த படத்தோட ஹீரோ எப்படி? டீசன்ட் ஃபேமிலிடா என்னோடது. ஆனஸ்ட் ஹஸ்பண்ட் நானு. இவன் ஹானஸ்ட் ஹஸ்பண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணு மேலே சைக்கோத்தனமான ஒரு காதல் வச்சிருக்கிற கிறுக்கன். இந்த படத்துக்கு அக்லி ஸ்டோரின்னு வச்சதுக்கு பதிலாக கீ 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 கிறுக்கா, காதல் கிறுக்கான்னு வச்சிருக்கலாம். டீசன்ட் ஃபேமிலிடா என்னோடது. சரி, நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போய் படம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஸ்மாஷ் ஆகணும். தட்டுறா சப்ஸ்கிரைப் பட்டனை. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்தில் உட்காந்துட்டு இருக்கான். மாஸ்டர், நீங்க இவ்வளோ மும்பரமா இங்க மூன் பாத் எடுத்துட்டு இருக்கீங்க, அவனை பாருங்க மரியாதையே இல்லாம தக்காளி சாஸ் தெரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். நான் மூன் பாத் எடுத்துட்டு இருக்கும்போது பாதியில டிஸ்டர்ப் பண்ணா அவனை லைட்டா மார்ல தட்டி மல்லாக்க படுக்க வச்சிட்டேன். மருகையா சாலா. யார் இவன்? எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்கான்? இவனுக்கு என்னதான் பிரச்சனை? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபிளாஷ்பேக் போகணும். வாங்க போலாம். பிடிக்காதவனாவே இருந்தாலும் கட்டு இல்லாம கூட படுக்க வைக்குதுன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதைத்தான் டியூடு படத்துல பிரதீப் ரங்கநாத் அன்னைக்கே சொன்னா. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. யார் இந்த பொண்ணு? பிடிக்காதவனோட எதுக்கு பெட்டை ஷேர் பண்ணிக்கணும்? முதல்ல எதுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? இவை அனைத்தையும் பின்வரும் காட்சிகளில் காண்போம், பொறுத்திருங்கள். நம்ம ஹீரோ அவன் பொண்டாட்டியோட போட்டோவை வால்பேப்பரா வச்சு கேசர் நவுத்தி பார்த்துட்டு இருக்கான். அம்மாடி காம பார்வையாளருக்கு. அப்போ ஒரு பிள்ளை வந்து, கார்த்தி உன்னை ராதிகா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போகுது. போஸ்ட்ரே திங்கிற மாதிரி. எங்க பாரு கார்த்தி, உனக்கு இங்க என்ன வேலை பண்றோன்னு தெரியுமா? தெரியாது. இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. இந்த கம்பெனி எதுக்காக ரன் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா உனக்கு என்னதான் தெரியும்? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க தெரியும். அப்படின்னா நீ போய் ஏதாவது டேரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேர வேண்டியது. இந்த கம்பெனிக்கு எதுக்கு வந்த? நான் எடுத்தது தேட்டரில் போடுற படம் இல்லை மேடம், உங்க அந்தரங்க படம். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னன்னு தெரியல. ஏப்பா அவன் என்னமோ சொன்னானே, என்ன சொன்னான்? டீசன்ட் ஃபேமிலிடா என்னோடது. நாடா சொன்ன. டீசன்ட் ஃபேமிலிடா என்னோடது. அடங்கப்பா, இவங்க தான் டீசென்ட் ஃபேமிலியாண்டா. கேட்டுக்கங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பப்பில் உட்காந்து மப்படிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை தடவி கொடுத்துட்டு போகுது. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. டான்ஸ் அந்த பக்கம் போய் ஆடுறீ. வெரி குட். அபியூஸ் பண்ணப்பட்ட ஆம்பளை இப்படி தான் ரியாக்ட் பண்ணும். அதுக்கு இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரானுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவளையாண்டா அடிச்ச? ஏண்டா, இதெல்லாம் ஒரு ஆம்பளைங்களுக்கு நடக்கிற அபியூஸாவே நீங்களாம் பார்க்க மாட்டீங்களாடா? இதுவே அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்து ஒரு பையன் இப்படி பண்ணியிருந்தா இப்படி தான் கேள்வி கேட்டிருப்பீங்களோ? நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஐஸ் பேக் கொண்டு வா, ஐஸ் பேக் கொண்டு வான்னு கேட்குறாரு. வேலைக்காரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அடியே வேலைக்காரி, உன்னை விளக்க மாத்தில் வெளுத்துருவேன். நான் கேட்டது என் பொண்டாட்டிக்கிட்ட. இவன் கேட்டு இவன் பொண்டாட்டி இவனுக்கு ஒரு ஐஸ் பேக் கூட எடுத்துட்டு வந்து தரமாட்டேங்குது. ஆனால் கூட மட்டும் எப்படி? அதையுமே முடியாதுன்னு சொல்லலாம்ல. அப்புறம் தம்ம பற்ற வச்சுட்டு ஆஸ்ட்ரே எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு நீ தனியாக தூங்கலான்னு சொல்றாரு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? போயிட்டு ஆஸ்ட்ரேவை தேடிட்டு இருக்கும்போது ஓடியாந்து அவ பச்சை குத்திருந்த கௌதம்ன்ற பேருக்கு மேல சூடு வச்சிடறான். யாருப்பா அந்த கௌதம்னு பார்த்தோமா, ஹீரோயினோட சின்ன வயசு டாவு. சின்ன வயசுல வானத்துல பட்டத்தை விட்டுக்கிட்டு கோயில்ல சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பாட்டி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்துட்டாங்க. என்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெடியா? ஒரு 5 நிமிஷமா இப்ப ரெடி ஆயிடுமா? ஆனா 10,000 வாங்க தெரியல. நேஹாக்கு டைம்க்கு டிஃபன் ரெடி பண்ணனும் தெரியாதா உனக்கு? ஆல்ரெடி இவளுக்கு சாப்பாடு பண்ணலன்னு பிடிச்சி வேலைக்காரியை கத்திட்டு இருக்கான். பரவாயில்லப்பா, நான் 5 நிமிஷம் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போகுது அந்த அம்மா. ஆஹா, இது சூ மூடிட்டு தின்னுட்டு போயிருந்தா கூட நம்மள சும்மா விட்டுருப்பான். இப்ப நம்மள சுளுக்கெடுத்துருவானே. அப்புறம் வேலைக்காரி அடி வாங்குறத பார்த்துட்டு கப்புன்னு வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அம்மா தோசைமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பூந்துட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு வந்து வாமா நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு கூப்பிட்றான். சரி பண்ணுறதெல்லாம் தான் நைட்டு பண்ணிடுறானே, இவன் நம்பி போகிறதுக்கு என்னன்னு ஏறி போனேன். நான் வேலை செய்கிற ஸ்கூலுக்குள்ளே போன உடனே அவனுக்கு என்ன காஜி வந்துச்சோ,
காருக்குள்ளேயே வச்சு கசமுசா பண்ணிட்டான். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. அந்த கார்த்திக் தினம் எனக்கு நரகத்தை காட்டுறான். எனக்கு இதுதான் புரியல. இவ்வளோ கொடுமைப்படுத்துற ஒருத்தனோட நம்ம எதுக்காக இருக்கணும்? அப்படி அவன் கூட தான் இருக்கணுன்ற கட்டாயத்துக்கான காரணம் என்ன? அந்த காரணம் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே படம் நம்மளோட கனெக்ட் ஆகும். நம்ம ஹீரோயினோட பாட்டியா இருந்ததுக்கு அப்புறமா அவங்க மாமா தான் அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து வளர்க்குறாரு. மாமா வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் கௌதமோட போன்ல பேசுறாங்க, பழகுறாங்க, ஜாலியா தான் இருக்காங்க. அப்புறம் அப்புறட்டா கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு லட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். சாப்பிடுமா லட்டு. ஹீரோயின் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் சாணி மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறான் லட்டை. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு ஐ லவ் யூ சொல்லு, எனக்கு ஐ லவ் யூ சொல்லுன்னு கேட்கறான். நம்ம ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அவனு என்னென்னமோ குரல் வித்தையெல்லாம் பண்ணி பார்க்கறான். கடைசியா நிறைய கட்டையை போட்டு அது மேல பெட்ரோலை தெளிச்சு பத்த வச்சுக்குவேங்கிறான். அப்போ வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்தா கூட அழுக வராதுன்னு சொன்னாங்க. அழுக கூட வராது. ஆனா இப்போ என்னடான்னா செத்துறக்கூடாதுன்னு ஐ லவ் யூ சொல்றாங்க. இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டியே. அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆள் கதையை சொல்றாங்க. ஹீரோயின் அவங்களோட மாமா வீட்டுக்கு போனாங்கல்ல, அங்க அவங்க மாமா மட்டும் இல்ல, மாமாவுக்கு ஒரு பையனும் இருந்தான். அவன் வந்துட்டு ஒரு பொம்பளை பொம்மையை வச்சுதான் விளையாண்டுட்டு இருப்பான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சு சுத்தினேன், எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. அந்த பொம்மையை வந்துட்டு ஹீரோயின் வாங்கிட்டு போயிடும். அடடா, பொம்பளை பொம்மையை விட பொம்பளை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோக்கு இந்த புள்ள மேல ஒரு லவ். அந்த சைக்கோ வளர வளர அவன் லவ்ன்ற சைக்கோவும் வளர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நீ கட்டிக்க போற பொண்ணு நீ தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன நீ தாண்டா பாத்துக்கணும்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த புள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு மேல. நம்ம ஹீரோ கௌதம லவ் பண்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிருது. சாரி, நம்ம ஹீரோயின் கௌதம லவ் பண்றது ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. அவனை போயிட்டு அடி நொக்கிடுறான் இவன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்டலாம் சண்டை போடுறான். டேய் தகப்பா, நீ தானடா இவன் என்ன கட்டிக்க போறான்னு சொன்ன, இவ வேற எவனையும் லவ் பண்றாங்கறா என்னன்னு கேளு. ஆமாம்மா, நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா. நான் முதல்ல உங்க குடும்பமே இல்லம்மாமா, இருந்தாலும் செட் ஆகாதுமா, நீ என் மகனையே கட்டிக்கோ. இந்த கூறுகெட்ட கூக்கருக்கு அவன் சைக்கோன்னு தெரிஞ்சும் அந்த புள்ளைய கட்டி வைக்கிறான். இப்படி ஒரு மாமனுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு நீ திரியணுமா? நம்ம மாமங்காரன் என்ன சொல்லியிருக்கணும்? டே பையா, அவதான் வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு சொல்றாளேடா, உனக்கு நம்ம வேற புள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசை மாத்த ட்ரை பண்ணிருக்கணும். ஆனா இவங்க மாமன் இந்த புள்ள மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடறான். இப்படிதான் இவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்திருக்கு. பாவம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கேயோ காணாம போயிடுறாங்க. காணான்னு சொல்லிட்டு போய் ஹீரோயினோட ஃப்ரெண்டை கேட்கறான். எங்க போனா அவ? நீ தானே புருஷன், உன்கிட்ட தான் சொல்லிட்டு போயிருப்பா. என்னடி இப்பெல்லாம் நீங்க புருஷன் கிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போறீங்களா? சரி, ஒரு சைக்கோ கிட்ட இருந்து நம்ம இப்படி பேசுறத தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஹீரோயின் காணாம போனதுல இருந்து ஹீரோ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். இதுக்கு முன்னாடி மட்டும் ஏதோ இந்த நாய் நல்லா இருந்த மாதிரி உட்காந்து அழுந்துட்டு இருக்கிறானேன்னு சொல்லி ஒருத்தன் என்னாச்சு சார்னு கேட்கறான். நேகா காணாம போயிட்டாங்கிறான். யாரு சார் அது நேகா? இவன் பொண்டாட்டியை தெரிஞ்சு வச்சுக்கிறவன் கிட்ட போய் மிரட்டுறான். தெரியல அப்படின்னு சொன்னா பிடிச்சி அடிக்கிறான். யாரா இவன்? பொண்டாட்டி இல்லாதனால அரிப்படுத்த கிருக்கன் வேலைக்காரியவே பண்றான். என்ன உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கும்னு ஏன் முன்னாடியே சொல்லல? உன்னை ஏண்டி எனக்கு பிடிக்கணும்? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் எப்படியோ கடைசியா ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. வந்து அப்படி இப்படின்னு சண்டையெல்லாம் போட்டு கத்தி எடுத்து என்ன குத்துன்னு கேட்கறான். ஏண்டி என்ன குத்த மாட்டேங்கிற, என்ன லவ் பண்றியா? நான் கௌதமோட ஹாப்பியா இருக்கிறத நீ பார்க்கணும். பீர் பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சு வன்முறையை கையாளுறான். அப்புறம் போலீஸ்லாம் வந்து இவனை பிடிச்சிட்டு போறாங்க. நேகாவை அங்க காணோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன அந்த போலீஸ்கார பைத்தியக்காரனுங்க இவனை தூக்கிட்டு போய் ஒரு செல்லுக்குள்ள போட்டுருக்கலாம். வெளியே குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு குத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எப்படியோ அவனை கட்டுப்படுத்தி திருப்பி நிக்க வச்சு பெட்டெக்ஸ்லேயே விடுறானுங்க. அப்புறம் அவனை பிடிச்சி கோர்ட்ல நிக்க வச்சா அவனை போயிட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்கன்னு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நான் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்றேன். இவ்வளோ நேரம் இது ஒரு கதைன்னு சொல்லி கழுத்தறுத்தது பத்தாதுன்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இன்னொரு கதை. சரி சொல்லு. இந்த போலீஸ்காரி கௌதமோட ஃப்ரெண்டாம். இவ தான் நேகாவை ஒரு வாரத்துக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்திருக்கா. நேகா இல்லாதனால நீ பைத்தியக்காரன் ஆயிட்டே வரேன்னு சொல்லி நேகாவை அனுப்பி வச்சேன். நீ அவளை அடிச்சுட்டு குடிச்சிட்டு மட்டையாயிட்ட. அவளை கூட்டிட்டு போய் நான் கௌதமோட சேர்த்து வச்சுட்டேன். இப்போ அவள் ஜாலியாக இருக்கா. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் லைக் மூலமாக சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குற வரையிலும் டாடா பை பாய்.